7.5 சனிக்கே நம்ம போகணும், இல்ல சனி தசை சனி புத்தி நடக்குதுன்னா விழுப்புரம் பக்கத்துல கோலியனூர்னு ஒரு இடம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கு. விழுப்புரம் பக்கத்துல கோலியனூர், அந்த கோலியனூர்ல ஒரு சனி பகவான் ஆலயம் இருக்குது. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா விமோச்சனம் கிடைக்கும். நம்ம வேலூர் பக்கத்துல ஆர்மி பக்கத்துல எந்திர வடிவத்துல ஏரியூர்ன்ற இடத்துல எந்திரமயமான சனி பகவான் இருக்கிறார். வியாபாரத்துல சுணக்கம், வியாபாரமே செயல்படல, வியாபாரம் முழுவதுமாக நஷ்டம் அடையுது. என்னுடைய எந்திரங்கள், அந்த எந்திரங்கள் என்னுடைய ஆபீஸ் நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போகுது, நிர்வாகம் சரியா நடத்த முடியல அப்படின்ற ஒரு கலக்கம் இருந்துச்சுன்னா ஏரியூர் இடத்துல இருக்கக்கூடிய எந்திர ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை வணங்கி வரும் பட்சத்துல இந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய சுணக்க நிலைகள் எல்லாம் மாறிடும். அப்ப வியாபாரத்தில் ஏற்பட்டக்கூடிய சுணக்க நிலையிலிருந்து வெளிவரத்துக்கு ஏரியூர் எந்திர ரூபமான சனீஸ்வர பகவானையும் தனிப்பட்ட நபரா, அதாவது நமக்கு நாமளே திருமணமாகலே தான், ஆனா தனி நபரா ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு சுணக்கம், ஒரு முடக்கம், உடம்பு இல்ல கேட்டா சனி தசைன்றாங்க, சனி புத்தின்றாங்க, 7.5 சனின்றாங்க, இப்படி தனி நபரா பாதிப்படைந்து இருக்கிறவங்க விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோலினூர்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும், சரியா 7.5 ஆண்டுகள் 7.5 சனி பிடிச்சிருக்கின்றவங்க திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும், அஷ்டமத்துல 8ஆம் இடத்துல சனி பிடிச்சிருக்கவங்க குச்சனூர் சனீஸ்வர பகவானையும், சரியா அதன் பிறகு குடும்பத்திற்கே ஏதோ ரூபத்துல சனி, அஷ்டம சனி இருக்கவங்க கூட இந்த இடத்துக்கு போகலாம். குடும்பத்துல ஏதோ ஒரு சனியினுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய குடும்ப சமேத சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும் பட்சத்துல நிச்சயமா அவருடைய தாக்கம், வீரியமான தாக்கத்தை ஈடுபட்டு நற்பலன்களை மட்டுமே தரக்கூடிய வாய்ப்பை நம்ம பெற்றுடலாம். இதெல்லாம் போய் அங்க போய் தான் கும்பிடணுமா அப்படின்னு நிச்சயமா ஒரு பகுத்தறிவாளர் கேட்பாரு. ஏன் அங்க போய் நின்னா மட்டும்தான் பலன் கிடைக்குமா, இங்க நின்று கும்பிட்டா கிடைக்கும். மனம் முழுவதும் சரணாகதியான பக்தியோடு, உள்ளம் முழுவதும் தெய்வீக ஆற்றலோடு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு வறியவருக்கு அன்னதானமோ முடியாதவற்றை தானமோ தந்து அன்று ஒரு நாள் உன் சுகபோகத்தை துறந்தாயே ஆனால் நிச்சயமாக நான் சொன்னது எந்த சனியும், அஷ்டம சனியா இருக்கட்டும், 7.5 சனியா இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், கண்ட சனி, ஜென்ம சனி, சனி தசை, சனி புத்தி எதுவாக இருந்தாலும் பாதிக்காது. ஆக சனிக்கிழமை தோறும் நாம நம்முடைய சுகபோகத்தை திறந்துட்டு, நம்முடைய சுகபோகம்னா நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடுகின்ற நான்வெஜ் இது போன்ற மற்ற ஜீவராசிகளுடைய சுகத்தை திறந்துட்டு, இல்லறத்தில் இருந்தாலும் அன்றைய ஒரு நாள் இல்லற சுகபோகத்தை திறந்துட்டு நாம் அன்றைய ஒரு தினம் ஒரு துறவியை போல அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒரு மனுஷனா வாழ்கின்ற எண்ணத்தோட பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையோடு நாம் அன்றைய ஒரு தினம் செயல்படுத்துவோமே ஆனால் இந்த எந்த சனியை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பேற்பட்ட இடத்தில் உங்கள் ஜாதக கட்டத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அதிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடலாம். இதுதான் சாஸ்திரத்திலையும் சொல்லக்கூடிய உண்மை, ரிஷிமார்கள் சொல்லக்கூடிய உண்மை தத்துவம். ஆக இன்றைய சனி பயிற்சி தினமான இன்னைக்கு சனி பகவான் தண்டிப்பது என்று மறந்து சனி பகவான் கிட்ட வரமும் வாங்க முடியும்னு சொல்லி தைரியமா, அது மாதிரி சனி கோயில் கூட எல்லாம் பயப்படுது, ஐயோ பார்த்து திரும்பி பார்க்கக்கூடாது, அப்படியோட நம்ம காலை பிடிச்சிட்டு கை பிடிச்சிட்டு அதெல்லாம் மூலத்தரம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல நான் காக்காவுக்கு சோறு வச்சுட்டேன் சரியா போச்சு அப்படின்னு, காக்கா நம்ம ஊர்ல காக்கா இல்லாத ஊர்ல யாரும் சோறு, அது ஒரு ஜீவராசி அன்னதான தரம் இல்லைன்னு சொல்ல வரல, அதுக்கு வைத்தா சரியாயிடும் நினைக்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம எண்ணத்தை நாமளே பதிவு செஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம். தெய்வ ஆற்றலும் தெய்வ சக்தியை நாடியும் பக்தியோட நாம பூஜைகள் செய்து வந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தர்ம சிந்தனையோடு தர்மத்தின் பால் நம்முடைய பயணத்தை நம்ம மேற்கொண்டாலோ நிச்சயமாக எத்தனை சனிப்பயிற்சி ஆனாலும் நமக்கு எந்த பாடும். அதனால டிவியில மீனராசி, சிம்மராசி அந்த
அந்த ராசி இந்த ராசின்னு பார்த்து பயந்தவங்களுக்குலாம் இந்த பதிவை தெளிவா மனசுல ஏற்றிக்கங்க. பயிற்சிகள் நடந்துட்டே தான் இருக்கும். நீ தன்னம்பிக்கையோட உன்னுடைய உழைப்பை போட்டு நேர்மையா தர்மமா கடவுள்கிட்ட சரணாகதியோட பக்தியோட நீ செய்கின்ற கர்மத்தை கடமையை செய்வர செய்திருப்பாரு. எந்த ஒரு துன்பத்திற்கும் நீ ஆளாக்க மாட்டேன். ஆனா இதற்கு நேர்மாறாக அதர்மத்தின்பாலோ செய்கின்ற கடமைகளை சரியா செய்யாமலோ சாமியும் உண்டாமல பக்தியும் இல்லாம இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான பாதிப்புகள் நமக்கு சரியா. அதனால இந்த நன்னாள்ல பகவானுடைய ஆசைகளோடு அன்னையினுடைய ஆசைகளும் கிடைக்கப்பட பிரார்த்திக்கிறோம்.